நாளிலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த பிளஸட் வில் ஆஃப் காட் ஃபார் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமான தேவ சித்தம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகும். முதலாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. இரண்டாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. மூன்றாவது ஃபிசிக்கல் ஹெல்த், ஆரோக்கியம். நான்காவது ப்ரேயர்ஸ் ஆன்சர், பதிலளிக்கப்பட்ட ஜெபம். ஐந்தாவது ரிமூவிங் பேரியர்ஸ், தடை நீக்கம். ஆறாவது ஜஸ்டிஸ், நீதி. ஏழாவது பீஸ், சமாதானம். த பிளஸட் வில் ஆஃப் காட் ஃபார் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமான தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம் தியானிக்கும் பொழுது வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சித்தம் ஆசீர்வாதமான சித்தம். தேவனுடைய சித்தம் நம்மை ஆசீர்வதிப்பு தான் தேவனுடைய சித்தம். ஆகிய இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசித்து அதை சுதந்திரிக்க வேண்டும். அதில் சந்தேகம் வரக்கூடாது. இது ஆண்டுடைய சித்தமா, ஆண்டுடைய சித்தம் இல்லையா என்று என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடிய. வசனத்திலிருந்து இதுதான் என்னை குறித்து ஆண்டுடைய சித்தம் என்று அந்த வசனத்தை என்ன செய்யணும்? விசுவாசித்து அதை உரிமை பாராட்டி சுதந்திரிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? சரி, எத்தனை பேர் அதை உண்மையாக விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அதை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம்? சில வண்டிங்க தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்போல்லாம் ரிமோட் ஸ்டார்ட். நீங்கள் உள்ளே போய் சாவி போடணும் கூட, தூரத்துலேருந்து பட்டன் அமுத்தினாலே வண்டி ஸ்டார்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ரிமோட் ஸ்டார்ட்லாம் வந்துருக்குது. நீங்கள் வண்டி உள்ளே ஏறி போய் சாவி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு, வண்டி அங்கே இருந்தால் இங்கேருந்தே பட்டன் அமுத்தினா அங்கே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இப்போ இது லேட்டஸ்ட். சரியா? ஆகவே நம்ம இன்னும் தள்ளி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. 3 யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அது அப்படியே விசுவாசிக்கும். இதுதான் ஆண்டவருடைய, என் ஆத்மா வாழ்வது போல நான் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ண ஜீவன், நிறைவான். பரிபூர்ணனா என்ன அர்த்தம்? பரிபூர்ணனா ஒன்றும் இல்லாமல் உட்காந்து இருக்கிறது பரிபூர்ணன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அதை பரிபூர்ண ஜீவன் யாருன்னா சொல்லுவாங்களா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓட்டாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நம்ம ஊர் பாஷை அதெல்லாம். ஓட்டாண்டின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் அதை பரிபூர்ணம்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அது விசுவாசி. திருடன் எதுக்கு வரான்? உங்ககிட்ட இருந்து என்ன திருடலாம், கொல்லலாம், அழிக்கலாம். அதுக்கு தான் பிசாசு காத்துனே இருக்கிறான். அவங்க இருக்கிறதெல்லாம் திருடின்னு போகணும், அழிக்கணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அது பிசாசுடைய கிரியை. சரியா? நானோ அவர்களுக்கு ஜீவன்
உண்டாயிருக்கும், அது பரிபூரண படவும். அந்த வசனத்தை என்ன செய்யணும்? இதுதான் ஆண்டோடைய. பிசாசை தான் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு விரும்புகிறான். நான் ஓட்டாண்டியாக இருக்கணும்னு யார் விரும்புகிறா? என்னை திருடி என்னை கொண்டு என்னை அழிக்கணும், என் குடும்பத்தை அழிக்கணும். அது யாருடைய சித்தம்? அது ஆண்டோடைய சித்தம். ஆண்டவர் சொல்ல, திருடன் தான்ப்பா இதெல்லாம் செய்கிறான், நான் இல்லை. என்னுடைய சித்தம் என்ன? உனக்கு ஜீவனாக இருக்கணும். அது என்ன மாதிரி ஜீவனாக இருக்கணும்? பரிபூர்ண ஜீவன். சங்கீதம் 35:27-20. என் நீதி விளங்க விரும்புகிறார்கள் கம்பீரத்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை என்று எப்பொழுதும் சொல். என் நாவு உமது நீதியும் நாள் முழுதும் உம்முடைய துதியும் சொல்லி கொண்டிரு. ஆகவே தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை, சுகம் என்று இந்த வசனத்தில் எல்லாம் நல்லா வாழணும். ஆகவே இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, இதுதான் உம்முடைய சித்தம், எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். இரண்டாவது, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. சங்கீதம் 121:1. எத்தனை பேருக்கு இந்த சங்கீதம் பாராமல் சொல்ல தெரியும்? பாராமல் சொல்ல தெரியுமா? 121வது சங்கீதத்தை பாராமல் சொல்ல தெரியுமா? எதையோ பாராமல் சொல்லுவாங்க, எதையோ பாராமல் சொல்லுவாங்க. சில பேர் சண்டை போடும்போது 10 வருஷம் நடந்ததெல்லாம் பாராமல் சொல்லுவாங்க. இன்னிலேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. 10 வருஷம் முன்னாடிலேருந்து ஆரம்பித்து, அன்றைக்கி இப்படி பண்ணிங்க, இன்றைக்கி இப்படி பண்ணிங்க, இப்படி பண்ணி ஒன்று பாராமல். எப்படி பாராமல் 10 வருஷம் கதை ஞாபகம் வருது? ஏன்னா அது எங்கேயும் போல, அது உள்ளுக்குள்ளே தான். இருதயத்தின் நிறைவிலேருந்து வாய் பேசும். இப்போ உள்ள நிறைவாக இருந்துருக்குது, அது எங்கேயுமே அமைதியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இருந்துனே இருந்துச்சு. அது நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க மறந்துட்டாங்கன்னு, மறக்கலை. அது எங்கேயுமே போகல, அங்கே தான் திடீர்னு ஒரு நாள் வரும் பாருங்க. அது 10 வருஷத்தை பாராமல் ஒன்று விடாமல். ஏன் சொல்லும் போது எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? 121வது சங்கீதம் எத்தனை பேர் பாராமல் சொல்ல முடியும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்து எனக்கு ஒத்தாசை. உன் காலை தள்ளாட உன்னை காக்கிறவர், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குறது. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை செய்த. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் உன் ஆத்மாவை, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு நன்றிக்கும். அதை விசுவாசிக்கும். என் கண்கள் எங்கே இருக்குது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடந்து எனக்கு. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எத்தனை பேர் இங்கேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் உறங்காருன்னு சொல்ல முடியும்? இங்கே நின்று பார்த்தீங்கனாலே, இதோ ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் 95ஆம் வருஷத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி சொல்ல முடியுமா? ஆனால் நம்மை காக்கிறது, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு பகலே வெயிலாகிலும் இரவிலே நிலவ உன்னை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் உன் ஆத்மாவை. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தில் என்ன செய்யணும்? உரிமை பாராட்டு. வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தெல்லாம்
வாசித்து அறிக்கை செய்து உரிமை பாராட்டி இந்த நாளிலே இந்த சங்கீதத்தை நான் சுதந்தரிக்கிறேன். சங்கீதம் 103:1 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் முடிஞ்சிடுச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது. கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு போகலாம், முடியலைங்க, இது இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் நான். அது எப்போ முடியும்னு தெரியாது, இது எப்போ முடியும்னு தெரியாது. ஏன் என்ன உபகாரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லும் பொழுது என்ன உபகாரங்கள்? அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு. எத்தனை பேர் உயிர் தப்புற அனுபவம் இருக்குது? உயிரே போகிற ஆபத்துலேருந்து தப்பிச்சேன், உயிரே போகிற ஆபத்துலேருந்து தப்பிச்சேன், உயிர் தப்புன அனுபவம் யாருக்குன்னா இருக்குதா? அந்த சாட்சி இருக்குதா? அன்றைக்கி என் உயிரே போயிருக்கோங்க, என் ஆண்டவர் என் உயிரை காப்பாற்றினார். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினால் உன் வாயை திருப்தி. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. எத்தனை பேருக்கு உங்கள் வயசு திரும்ப வாழ வயது போல் ஆகணும்னு ஆசை இருக்குதா? திரும்ப வாழ வயது அதுக்குன்னு வாழாயிடக்கூடாது, சரியா? வாழ வயது போல் ஆகணுன்னா வாலிபத்தில் பண்ண வாழ்ந்தனாலாம் திருப்பி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும். இந்த நாட்கள் அது விசுவாசி ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்துவங்கள்லாம் வைத்து, ஆண்டவரே என்னை பாதுகாக்கிற தேவன், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிற தேவன். மூன்றாவது ஃபிசிக்கல் ஹெல்த், ஆரோக்கியம். யாத்திராகமம் 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவுகிறீர்கள். ஆண்டவரை சேவித்தா, கர்த்தரை ஏன்னா என்ன, கர்த்தரை ஏக்கும் கர்த்தரையும்முக்கும் வித்தியாசம் இருக்கா? கர்த்தரை ஏக்கும் கர்த்தரையும்முக்கும் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கர்த்தரையே, வேறு யாரையும் என்ன செய்யாதீங்க. அப்படி நீங்கள் கர்த்தரையே சேவிக்கும் பொழுது அந்த கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து அதை விசுவாசிக்கும். இந்த காலத்தில் பெரிய டாக்டர், பெரிய சென்னையில் இருக்கார், பெரிய, அவர்கிட்ட நான் பேசினேன் இருக்கும்போது கேட்டேன், எதுக்கு முந்திலாம் ரொம்ப ரேராக ரொம்ப யாரோ ஒருத்தருக்கு வர வியாதி இப்போ நிறைய பேருக்கு வருது, ஏன் இவ்வளோ வியாதி சொல்லுது? சின்ன சின்ன வயசுலலாம் பயங்கரமான இதெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ வியாதி? முந்தி இவ்வளோ வியாதி இல்லையே, ஏன் இவ்வளோ? எல்லாமே சாப்பாட்டில் அங்கே விவசாயம் பண்ணும் போதே என்ன பண்ணுறாங்க, நிறைய கெமிக்கலை போடுறாங்க. வயலில் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள், அரிசி அது இதுன்னெல்லாம் வருது, விளைச்சதுக்கு காய்கறி வளருதுன்னு அதில் என்ன பண்ணுறாங்க, வளரும்போது நிறைய கெமிக்கல் போடுறாங்க. அதெல்லாம் உள்ளே இருக்கிறது, அதை போய் நம்ம சாப்பிடும்பொழுது என்ன வருது, உள்ள நாள் வராத அந்த காலத்துலலாம் அவ்வளோ இது போடல. இப்போ 100 வருஷம் முன்னாடி இவ்வளோ கெமிக்கல் போட்டாங்களா சாப்பாட்டில், காய்கறியிலலாம்? அவ்வளோ வளரும்போது பூமியிலே அவ்வளோ இது போட்டாங்களா? இப்போ எல்லாம் நிறைய போடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வியாபாரம் ஆகணும் பாருங்கள். அந்த கெமிக்கல் செய்கிற கம்பெனி அவனுக்கும் வியாபாரம் ஆகணும். அதை சாப்பிட்டு வியாதி வந்தால் மருந்துக்கார அவனுக்கும் வியாபாரம் ஆகணும். எல்லாருக்கும் வியாபாரம் ஆகணும். இதில் நடுவில் மாட்டின்னு இருக்கிறது யார்? தாமத்தை சொன்னார், அவனுக்கு வியாதி வந்தால் டாக்டர், யாரோ சொன்னாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க, அது முன்னாடி சொல்ல வேண்டியதாக இருக்குது.
சரியா? எங்கேயோ போயிட்டு நான் சொன்னேன்னு நான் சொல்ல, இது இது யாரோ சொன்னாருன்னு நான் சொல்கிறேன். சரியா? யாரோ சொன்னாருன்னு ஒரு பிரசங்கியார் பிரசங்கத்தில் ஐஸ்வர்யவான் எப்படி யோசிக்கிறான். ஆண்டவர் ரோமேசன் ஒருத்தன் வந்து, நான் இப்போ இவ்வளோ கட்டி வச்சுருக்கிறேன், ஆத்மாவே என்ன பண்ண போகிற, இன்னும் பெருசாக கட்டணும், பெரிய இது கட்டிட்டு நீ இளைப்பாறு, நல்லா புசி, அநேக ஆண்டுகளுக்கு சேர்த்து வச்சுருக்கிறேன் தனக்குள்ளே சொல்லுவான். ஆண்டவர் இந்த ராத்திரியும் உயிர் போனால் என்ன, யாருக்கு இதெல்லாம் அந்த ஊமை இருக்குல்ல, அந்த மாதிரி பிரசங்கத்தில் ஐஸ்வர்யவான் இப்படி சொல்லுகிறான், எனக்கு இத்தனை 10 பிள்ளைன்னு இருக்கிறது, எனக்கு 50 வீடு இருக்கிறது, எனக்கு இத்தனை கோடி இருக்குது அப்படின்னு பிரசங்கத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் இப்படி பேசுகிறான்னு சொல்கிறான். சரியா? அங்கே மீடியா டிவிக்காரனுங்க பேப்பர்காரங்கெல்லாம் ஐஸ்வர்யவான் சொல்கிறதான்னு விட்டாச்சு. எனக்கு இத்தனை இது இருக்கு, இந்த பாஸ்டர் பாருங்க என்ன சொல்கிறார், அவருக்கு 10 பிள்ளைன்னு இருக்குதான், இவருக்கு 50 வீடு இருக்குதான், இத்தனை கோடி இருக்குதான்னு இவர் தனக்கு இருக்கிற மாதிரி முன்னாடி சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டான். முன்னாடி சொன்னதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை மாத்திரம் போடுறான் டிவியில். பாருங்கள் இன்னும் ஒரு அக்கிரமம் நடக்குது, ஊழியக்காரங்களை பாருங்கள் என்ன மாதிரி 10 பிள்ளைன்னு வச்சுன்னுக்குறானா, 50 வீடு இப்போ இத்தனை கோடி வச்சுன்னுக்குறானா. அவர் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரே பேப்பர்லையோ நியூஸ்லையும் இந்த ஊழியக்காரர் இப்படி வச்சுன்னு இருக்கிறாராமேன்னு. அப்புறம் அவர் ஃபுல் இதை போட்டு காட்டினார். பாருப்பா, நான் எனக்கு இருக்குன்னு சொல்ல, பிரசங்கத்தில் சொல்கிறேன், நான் ஒரு ஐஸ்வர்யவான் இப்படி சொல்கிறான். சரியா? அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் சொல்ல, இது யாரோ நீங்கள் போய் நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. இதெல்லாம் உலகத்தில் யாரோ என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போ, ஏன்னா அவனும் பிழைக்கணும். சரி, அவனும் அவன் மருந்து எழுதி கொடுத்தா மருந்து கடைக்கு போ, ஏன்னா அவனும் பிழைக்கணும். சரியா? மருந்து வாங்கின பிறகு அது தூக்கி குப்பை தொட்டில் போடு, ஏன்னா நீயும் பிழைக்கணும். மருந்து வாங்கினா என்ன பண்ணு, தூக்கி குப்பை தொட்டியில் போடு, ஏன்னா நீயும் என்ன செய்யணும், நீயும் பிழைக்கணும். ஏன் அதில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கலாம். அது நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. நிறைய பேர் இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, அப்புறம் மெதுவாக கேட்பாங்க, உங்களுக்கு எதாவது பண்ணிச்சாங்க, நல்லா இருக்கீங்களா, மருந்து நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு இது இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா சில பேருக்கு அப்படியே தலை சுத்தம், சில பேர் அப்படியே மயக்க வச்சு விழுவாங்க, உனக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஆகல, பரவாயில்ல. முன்னாடி சொல்ல மாட்டேன், எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு மெதுவாக விசாரிப்பாங்க, அப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, போட்டு எதாவது இருந்துச்சா, எதாவது ஆச்சா அவங்களுக்கு, ஒன்றும் ஆகலைங்க, இல்லை தலை இல்லை ஒன்றும் அப்படின்னா முன்னாடி அது போட்ட தலை சுத்தம் மாய்க்காய்ச்சி இதெல்லாம் இருக்கும். அது முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, இதை சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வரீங்க பாருங்கள், அடுத்த வாட்டி 1 வாரம் கழித்து 2 வாரம் கழித்து வந்தால் ஒன்றும் தெரியாத மாதிரி விசாரிப்பாங்க, இதான் பண்ணிச்சாங்க, ஏங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னா, இல்லை சில பேருக்கு அப்படியெல்லாம் பண்ணோம். இது எல்லாம் நடக்குது உலகத்தில். அதுக்கு தான் இந்த வசனம் என்ன சொல், உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். சரியா? எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க? ஏன்னா அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும், வியாதியை என்னை விட்டு விளக்கும், அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அதில் என்ன இருக்குதுன்னு எங்கெங்கென்னெல்லாம் வந்ததுன்னு உங்களுக்கு, அது உள்ள என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் நியூஸில் பாருங்கள், அப்பப்போ போய் இதை போடுறாங்க அதை போடுறாங்க, ஏன் இதை போடுறான் அதை போடுறான்னு வருதா இல்லையா, போய் கண்டுபிடிச்சாங்க, இவன் போடக்கூடாததெல்லாம் இதில் போடுறான் அப்படின்னு ஜெபம் பண்ணி சாப்பிடணும். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் வியாதி ஒன்று விளக்கும். மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்தில் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாம் சுஸ்தம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி. இதெல்லாம் வாக்குத்தத்தம்.
ஆண்டவரே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தீர் என்று இந்த வசனத்தெல்லாம் வைத்து ஜெபிக்கணும். வியாதி வரும்பொழுது, பலவீனம் வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தெல்லாம் வச்சு ஜெபித்து உரிமை பாராட்டணும். சரியா? 4வது, பதிலளிக்கப்பட்ட ஜெபம், ப்ரேயர்ஸ் ஆன்சர்ட். ஆண்டுடைய சித்தம் என்ன? மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும், தேடுங்கள் அப்பொழுது கண்டு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்காதீங்கன்றாரா கேளுங்கள்ன்றாரா? ஏன் கேளுங்கன்றார்? கேளுங்கள் அப்பொழுது விசுவாசி. ஆண்டவரே நீர் கேளுங்கள் என்று சொன்னீர், நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் கேட்கிறோம், கேட்டுக்கொள்வதை பெற்று. உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? யாருன்னா இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் என் பையன் அப்பா வேணும், எங்கடா கல்லை சாப்பிட்றான்னு கொடுத்தேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இருக்கிறீங்களா? அப்பா மீன் வேலை ரொம்ப ஜாஸ்தியாச்சு, இந்த பாரு அங்கே ஒரு பாம்பு அடிச்சம் பாரு, அன்றைக்கி அந்த புதர் உள்ள ஒரு பாம்பு இருந்து அதை அடிச்சா, அதை சாப்பிடு. அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? மீனை கேட்டால் பாம்பை. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒளி கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிய நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்குறீங்களே, அப்போ பரமபிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா கேட்கும்போது நன்மையை கொடுக்க இருப்பாரா? கொடுப்பது அதிக. இது நாட்களில் இதை விசுவாசிங்க. ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளை, பொல்லாதவரில் நாங்களே எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறோம்? நன்மைகளை செய்யும்போது நீர் பரமபிதா உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நன்மையை செய்வீர். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கேள்வி. எப்படி? சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த விசுவாசிங்க. யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும் அதை செய். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் விசுவாசி. ஆண்டவரே குமாரனில் பிதா மகிமைப்படும்படி இந்த காரியத்தை எனக்கு தாரும், இதை செய்யும் என்று என்ன செய்யணும்? வசனத்தை வைத்து யோவான் 16:23-20 அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தரும். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் என்ன சொல்ல? எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசை இருக்குது? இதுலேயே தெரியுது, எனக்கு இதுலேயே தெரியுது, வந்த வால்யூம்லேயே எனக்கு தெரியுது. எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ரெண்டாவது வாட்டி கேட்கணும். இப்பயாவது கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசை இருக்குது? எனக்கு ஒன்றும் நிறைவாக இருக்கிற மாதிரி தெரில. இவ்வளோ பேருக்கு சத்தம் எவ்வளோ இருக்கணும்? சரி, இன்னொரு கடைசி ஒரு சான்ஸ் தரேன். எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் இது ஆண்டவர் கேட்குறாரு ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் சொல்கிறது எங்கே போய் கேட்கணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். ஆண்டவரே என் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், எங்கே போய் சேரணும்? அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா?
எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த முதல் வாட்டியே வராதா உங்களுக்கு? முதல் வாட்டி இந்த யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம். ஆகவே ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைன்னா உரிமையாக கேட்கலாமா? இப்போ தெருவில் வந்து பிச்சைக்காரன் வந்து பசிக்குதுன்னு கேட்டுன்னு இருக்கிறான்னு வைங்க, சரியா? பிள்ளை வந்து அந்த மாதிரி கேட்டுன்னு இருக்குமா? நீங்கள் சமைச்சு அப்போ தான் இறக்கி வச்சுருப்பீங்க. அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் எங்கடா போச்சுன்னா பையன் என்ன பண்ணிருப்பான், ஃபுல்லாக வழிச்சிட்டு போயின்னு இருப்பான். அவங்க போய் விளையாட போகிறோமான்ட்டு இப்போ எங்கடா அது இப்போ தானே சமைச்சேன்னா என்னடா அது புருஷவரை என்னப்பா சாப்பாடு அது இல்லை இது இப்போ தாங்க பண்ணாங்க இப்போ தான் இறக்கி வச்சேன் என்னென்ன உங்கள் பையன் எல்லாத்தையும் நீங்கள் போய் எங்கள் ஏதாவது பாத்திரங்கிறத கழுவலான்னு வரத்துக்குள்ளே அவன் போட்டு வச்சு போயின்னே இருப்பான். நடக்குதா இல்லையா? பிள்ளை ரோட்டில் நின்றுக்கு அம்மா பசிக்குதுன்னு கேட்டுன்னு இருப்பானா? பிள்ளைன்னா உரிமை இருக்குதா இல்லையா? ஆண்டவர் உரிமை எத்தனை பேர் அவரை விசுவாசித்தாரோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அது ஒரு அதிகாரம். பிள்ளைனாலே ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஒரு வீட்டில் இப்போ தான் கல்யாணம் மருமக வீட்டுக்கு வந்துச்சுப்பாரு. அப்போ தான் புதுசாக யார் வந்திருக்கிறா? மருமக வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை போடுனாங்க. மருமக போய் போன்னு துரத்தி விட்டுடுச்சான். மருமக மாமியார் யார் அது? இல்லைம்மா அது பிச்சைக்காரன் வந்து போன்னு துரத்து. எப்படி நீ துரத்து போ அவனை கூட்டினுவான். என்னடா அது பிச்சைக்காரனுக்கு பின்னால் ஓடிச்சான். பின்னால் ஓடி போய் வாப்பா எங்கள் மாமியார் கூப்பிட்றாங்க. சரின்னு வந்தானா. இப்போ மாமியார் சொன்னாங்க, இப்போ நான் சொல்கிறேன் போ. என்னவா? இப்போ நான் சொல்கிறேன் போனேன்டா. நீ என்ன அவனை துரத்துது? நீ நேற்று வந்து மருமகன், உனக்கு என்ன பிச்சைக்காரனை துரத்துறது கூட உனக்கு என்ன இல்லை. அமைதியாக நீ உட்காரு. துரத்தணுன்னா யார் துரத்தணும்? நான் தான் அவனை நீ எப்படி அவனை துரத்து? அப்போ அவனை இழுத்துன்னு வந்தான். அவனை இழுத்துன்னு வந்து நான் சொல்கிறேன் போகணும். சரியா? எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அந்த உரிமை அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் பிள்ளைன்னு உரிமையாக என்ன செய்யலாம்? அந்த விசுவாசத்தோடு கேட்கணும். 5வது ரிமூவிங் பேரியர்ஸ் தடை நீக்கம். சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே சேனைகளின் கருத்து. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவரை கொண்டு வந்தது கிருபை உண்டாவதாக என்று. ஆண்டவர் பெரிய பர்வதங்களை என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அது ஒன்றுமே நாளில் அது விசுவாசம். பெரிய மலையை போல பிரச்சனைகள் இருக்கும். நீ எம்மாத்திரம் பலத்தினால் பராக்கிரம் என் ஆவினாலே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்த ராஜாக்களின் இடைக்குள் அவிழ்க்கப்படும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்திருக்கும். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை சபையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் என் தாசனாகிய யாக்கோபு நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதன உனக்கு நாமம். இவை
தடைகளை நீக்கிற வெண்கல கதவுகள் எவ்வளோ கடினமாக இருந்தது, அது என்ன செய்வார்? உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போவார். அவர் தடைகளை நீக்கி வாசல்கள் உட்பிரவேசித்து கடந்து போவார். ராஜா அவளுக்கு முன்பாக, கர்த்தர் அவளுக்கு முன்னணிகள். எத்தனை பேர் இந்த மாதத்தில் தடைகளை நீக்கிறவங்களுக்கு முன்பதாக போகிறார்? சுவாசிக்கிறீங்களா? இப்போ உலகத்தில் ஒரு பெரிய தலைவர் வராருன்னு வைங்க, மற்றவங்க தான் அவருக்கு முன்னாடி போவாங்க, போய் வழியெல்லாம் உண்டு பண்ணுவாங்க. சரியா? முன்னாடி வராங்களா இல்லையா? பெரியவர் வரத்துக்கு முன்னாடி வண்டிங்கெல்லாம் போதா? போயெல்லாம் இங்கே ஆண்டவர் என்னது, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் போய் உனக்கு வழியே. அப்போ எந்த அளவுக்கு தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். நான் முன்னாடி போகிறேன்ற, நீ பின்னால் வா, நான் உனக்கு முன்பதாக போய் என்ன செய்கிறேன், தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. இந்த மாதத்தில் அதை விசுவாசி. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக நீர் சென்று எல்லா தடைகளையும் என்ன செய்யணும், உடைக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொன்றா 3 வாட்டி சொன்னால் தான் உங்களுக்கு வருமா? 2வது வாட்டி எத்தனை பேர் இந்த மாதத்தில் ஆண்டவர் தடைகளை உடைக்கணும்னு விரும்புகிறீங்க? ஒரு சில பேர் சொன்ன மாதிரி தெரில எனக்கு. எத்தனை பேருக்கு இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் முன்பதாக சென்று தடைகளை உடைக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? இப்போ லேட்டாக முடிஞ்சிடணும் சொல்லாதீங்க. நீ 3 வாட்டி சொல்ல வச்சா அப்படி தான் லேட்டாக தான் முடியும். டைமுக்கு முடிக்கணுன்னா முதல் வாட்டியாக என்ன செய்யணும்? என்ன இன்றைக்கி லேட் ஆச்சுன்னா, ஏன் 3 வாட்டி சொல்ல வச்சா அப்புறம் லேட் ஆகாமல் என்ன ஆகும்? ஒருத்தங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆண்கள் பேசுகிற வார்த்தைகளோட பெண்கள் 2 மடங்கு அதிகமாக பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. பெண்கள் 2 மடங்காக, இப்போ ஆண்கள் 100 வார்த்தை பேசினா ஒரு நாளில், பெண்கள் 200 வார்த்தை அப்படின்னு. அப்போ அது புருஷன் அந்த வாஸ்து மனைவி பார்த்து சொல்கிறாராம், இங்கே பார்த்தியாம்மா, இங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களாம், ஆண்கள் பேசுகிற வார்த்தையோட பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் 2 மடங்காக நிறைய டபுளாக பேசின்னு இருக்கிறாங்களாம் அப்படின்னு வாசிக்கிறாராம், இங்கே போட்டிருக்குதுன்னு. அப்போ அங்கேருந்து மனைவி சொல்தான், அது ஏன்னா ஒவ்வொன்றையும் 2 வாட்டி நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு. என்ன சொன்னேன்னா என்ன அர்த்தம்? 2 வாட்டி சொல்ல வேண்டிய, அதனால தான் டபுளாக பேச. ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு என்ன ஏற மாட்டேன், என்ன சத்தமாக உற்சாகமாக இந்த பக்கத்தில் நான் கரெக்டுன்றாங்க பேரும், இந்த பக்கத்தில் ஆமான்னு தலையாடுறது இந்த பக்கம் வருதாங்க. ஆமாம், ஒரு தடவை சொன்னால் ஏற மாட்டேங்குது, ஒவ்வொன்றும் 2 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரியா? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்காதீங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நான். 6வது ஜஸ்டிஸ், நீதி. யோபு 5:8-16. எத்தனை பேருக்கு இந்த மாதம் நீதி வேணும்? ஆண்டவர் நீதி செய்யணும்னு ஆசை இருக்கா? சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து வைத்து அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க வெளிநிலங்கள் மீன் தண்ணீர்களை அடிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிக்க நடத்தக்கூடாதபடி அவருடைய உபாயங்கள் அவர் அபத்தமாக்கிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். தெரியாதக்காரரின் ஆலோசனை அவர்கள் பகற்காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுறது போல தடைத்திருக்கும். ஆனாலும் எளியவனை அவள் வாயிருக்கப்பட்டிருக்கும் பலவானின் கைக்கு விலக்கி. அதனாலே தரித்திரனுக்கு நம்பிக்கை, தீமையானது தன் வாயை. இங்கே ஆண்டவரை தேடின என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். சரியா?
ஆண்டவரிடத்தில் நான் என் நியாயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? ஆராய்ந்து முடியாத பெரிய ஆராய்ந்து முடியாதன்னு நான் எப்படி இது நடந்துச்சுன்னு விளக்கமே சொல்ல முடியாது. எப்படிங்க இது ஆராய்ந்து முடியாதுன்னு நான் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தா கூட எப்படி ஆண்டவர் செஞ்சாருன்னு உங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. எண்ணி முடியாத ஆண்டவர் செய்கிற அதுக்கு எண்ணி முடியாதுன்னு என்ன அதுக்கு இவ்வளோதான்றது கணக்கே சரியா? நீங்கள் ரேஷன் கடையில் போனால் எண்ணி முடியாத கொடுப்பாங்களா? இன்றைக்கி ஒரு இந்த மாதம் எனக்கு ஒரு 10,000 கொடுப்பா, 10,000 கிலோ அரிசி கொடுப்பானா? எவ்வளோ கொடுக்குறான் எனக்கு தெரில, எவ்வளோ கொடுப்பான் ஒரு மாதத்தில்? ஒரு மாதம் அரிசி எவ்வளோ கொடுக்குறாங்க? இந்த பக்கம் பார்க்கணுமா இந்த பக்கம் பார்க்கணும்? யார் கடைக்கு போகிறது? யார் கடைக்கு போகிறது? ஒரு மாதம் அரிசி எவ்வளோ தரோம்? 20 கிலோவா? சர்க்கரை, எண்ணெய் 6,000 எண்ணி முடியாத தராங்களா? போயிட்டு வா, அடுத்த மாதம் வா, இவ்வளோதான் சொல்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படி இல்லைங்க. இந்த மாதம் உனக்கு 2 செஞ்சுட்டேன் போ, அடுத்த மாதம் வான்னு சொல்லுவாரா? எண்ணி முடியாது. எவ்வளோ வேணாவா, எத்தனை முறை வேணா நீ என்ன செய்யலாம், எண்ணி முடியாது. அதுக்கு அளவே இல்லை. அவரிடத்துல நியாயத்தை நான் ஒப்பு கொடுத்த ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் இதெல்லாம் பிடிச்சிக்கணும். இந்த வாக்குத்தத்தெல்லாம் என்ன செய்ய பிடிச்சி உரிமை பாராட்டு. தந்திரக்காரரின் கைகள், உலகத்தில் நிறைய தந்திரக்காரங்க இருக்கிறாங்களா இல்லையா? பிசாசே தந்திரம். ஏதேன் தோட்டம் சும்மா இருந்தவங்க, அவங்க ஒழுங்காக ஆண்டவர் கீழ்ப்பஞ்சுன்னு இருந்தாங்க. பிசாசு அங்கே போயில்லைன்னா ஆதாம் இவங்க கீழ்ப்பஞ்சிருப்பாங்களே? கீழ்ப்பஞ்சிரு ஒழுங்காக தானே இருந்தாங்க, கீழ்ப்பஞ்சுன்னு தானே இருந்தாங்க. இவன் தந்திரக்காரன் அங்கே போனான். போய் அப்படியா எங்கேயோ போயிடுவீங்க, அப்போ இது சாப்பிடு எங்கேயோ தேவரில் போல ஆசை காட்டி மோசம் பண்ணுறான்னு சொல்கிறேன், கேள்விப்பட்டீங்களா? அது முதல் பண்ணதே யார்? பிசாஸ். அங்கே போய் ஆசை காட்டி என்ன பண்ணான்? மோசம் பண்ண. அதுதான் தந்திரம். நேராக இந்த உலகத்தில் நிறைய தந்திரக்காரன். ஆனால் தேவனிடத்தில் நியாயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவங்க பண்ணுற தந்திரத்துக்கு எனக்கு அந்த தந்திரம் எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி பழக்கம் இல்லை, நான் உம்மிடத்தில் என் நியாயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த தந்திரக்காரரை நான் பார்த்துக்கிறேன். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவார். என்ன தான் தந்திரத்தில் நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே படிக்கிறார். தெரியாதக்காரரின் ஆலோசனை தலைக்கெல்லாம் மாற்றி விட்டுருவார். பகற்காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வெளி இரவில் தடவுறது போல் எல்லாம் இருட்டாயிடும். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது, தடவின்னு இருப்பான். எங்கே இரவில் தடவுறது போல் என்ன செய்வான்? இந்த நாட்களில் நீதி செய்கிற தேவன். 7வது பீஸ், சமாதானம். எத்தனை பேருக்கு இந்த மாதம் சமாதானம் வேணும்? என்னாகமம் 6:24-26. இது ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை வாசிப்பு. கர்த்தர் உன்னை உன்னை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க உன்மேல் கிருபையாக இருக்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட என்பதே ஆசீர்வாதம். நம்ம என்னென்னோ நினச்சின்னு இருக்கோம். ஆசீர்வாதம்னா இது அது நினச்சி, இது ஆண்டவரே சொன்னது. இதை இதுதான் ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் என்ன என்று ஆண்டவரே மோசைக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதுதான் என்ன சொல்லுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது யாரும் ஒன்றும் ஒருத்தர் ராஜா பீலையாம் நான் இவ்வளோ காணிக்க தரேன்ப்பா, ஆண்டோடைய பிள்ளைங்க மேலே சாபம் போடு, சரியா? வரமாட்டேன்
வரமாட்டேன்னு ராஜா திருப்பி அனுப்புகிறார். நிறையா காணிக்கை தரப்பா, நிறையா காணிக்கை தரப்பா. வந்து நிறையா காணிக்கை தெரியுங்களா? என்னப்பா பண்ணுறது? நிறைய தராராமே. இங்கே இந்த ஜனங்க ஒன்றும் காணிக்கை ஒழுங்காக தர மாதிரி தெரில. காணிக்கை பெற்றது ஒரு சில்லற சத்தமாக கேட்குது. என்ன அது? காணிக்கை பெட்டியை தூக்குனாலே என்ன சத்தம் கேட்குதான்? டொன்னு சில்லற ஆடுற சத்தம் தான் கேட்குது. முந்தைய சொன்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு 100 ரூபாவும் 1 ரூபாவும் பேசிட்டோம். 100 ரூபாய். நான் டெல்லி போனேன், தாஜ்மஹாலை போய் பார்த்தேன், பாம்பே போனேன், கல்கட்டா போனேன், பெங்களூர் போனேன், எல்லா இடம், இந்தியாவில் முக்கியமான எல்லா இடத்துக்கும் போனேன். 1 ரூபாய். நீ எங்கெல்லாம் போயிருக்கிறேன்னு? நான் வாரம் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போயின்னு இருக்கிறேன் தான். எங்கே போயின்னு இருக்குதான்? சில்லறை எங்கே போதான்? 1 ரூபாய். இந்த வாரம் இங்கே போடுறாங்க, அடுத்த வாரத்துக்கு அங்கே போடுறாங்க, அடுத்த வாரத்துக்கு இங்கே தான் சுற்றின்னு இருக்கிறேன். ஒரு அம்மா தன் பூனை செத்து போச்சு, ஐயா போதுகிற ஐயா கொஞ்சம் வந்து அடக்கம் பண்ணுங்கன்னுச்சான். வந்துச்சான் கோவம் அவருக்கு. என்னம்மா நினச்சின்னு இருக்கேன்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வரம் பெற்ற தேவ வல்லமையாலும் பயன்படுத்துகிற ஊழியக்கா என்னை வந்து என்னான்ற நீ பூனி அடக்கம் பண்ணணுன்னு என்னம்மா நினச்சின்னு இருக்க நீ? போங்க வேறு ஏதாவதுங்க போ. துரத்தி விட்டு நம்ம ரொம்ப துக்கமாகி போகிற நேரத்தில் கதலைன்னு சொன்னாங்களாம். ஐயா எனக்கு வந்து பிள்ளைங்களே, இந்த பூனை தான் என் பிள்ளை மாதிரி நான் என்ன செஞ்சேன், வளர்த்தேன். அதனால் நான் யார் இந்த பூனை அடக்கம் பண்ணுறாங்க அவங்களுக்கு 10 லட்சம் காணி கொடு. வாமா, அதை முன்னாடியே சொல்லக்கூட வாங்க. அதையே முன்னாடி சொல்ல நீ. அதையே முன்னாடி சொல்ல. உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல, கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டேன். அப்போ வரம் பெற்ற இது வல்லம் அதெல்லாம் போச்சுங்க. அது 10 லட்சம்னு வாங்க, அதை ஏன் முன்னாடி சொல்லன்றாங்க. ராஜா நிறையா காணிக்கை தரேன்ற போகக்கூடாதுன்னா நிறையா அவ்வளோ காணிக்கை கிடைக்குதாப்பா, சரிப்பா வரேன்றார். கழுதில் ஏறின்னு போனால் கழுதை போய் சவுத்தில் தேய்க்குதான் அவர் காலை. கழுதை என்ன பண்ணுது? போட்டு அடின்னு அடிக்கிறாராம். கழுதை வாய் திறந்து பேசுதான், ஏன் என்ன அடி? அப்போ தான் கண்ணை திறந்து பார்த்தா தேவதூதன் பட்டியத்தோடு நிற்கிறான். ஏன் ஒரு நாளும் ஆண்டோடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஐயா போய் நின்று வாயை திறக்கிறார். இவ்வளோ காணிக்கை தரேன்னு சொல்லிட்டு சாபம் போடுறான்னு வந்துட்டு வாயை திறந்து என்னான்றார்? தேவன் பொய் சொல்ல மனமாற அவர் சொல்லியும் வசனித்தும் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை என்னால் திருப்ப. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீ என்ன பணம் கொடுத்தாலும், நீ என்ன மந்திரம் பண்ணாலும், தந்திரம் பண்ணாலும், எவ்வளோ காசை செலவு பண்ணாலும் நீ அதை மாற்ற முடியாதுங்க. அவரை மீறத்துக்கு யாருமே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துன்னு அதை மீறத்துக்கு யாருமே. இதை தேடு, மனுஷன்கிட்ட ஓடின்னு இருக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் எந்த மனுஷனும் அதை என்ன செய்ய முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை என்னால் திருப்பக்கூடாதுங்க. அவளுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அவருடைய ராஜா அவரோடு இருக்க. காண்டாம் மிருகத்தின் பலன் அவர்களோடு. அதை தான் வாஞ்சிக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வேறு யாருக்கிட்டையும் ஓடாத. மனுஷன் ஒரு நாள் ஒன்று ஆசீர்வதி பண்ணி நல்லா இருப்ப, அடுத்த நாள் உனக்கு மேலே கோபம், நீ நல்லா இருப்பையா ஆயிடுச்சு. நல்லா இருப்பேன்னு அடுத்த நாள் முடியும் போது நல்லா இருப்ப யா என்ன இப்போ என்ன ஆயிடுச்சு? நல்லா இருப்பன்றதுக்கும் நல்லா இருப்பியான்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஏன்னா மனுஷனுக்கு மனம் மாறும். ஆனால் பொய்யும் சொல்லுவான் மனுஷன். பொய்யும் உங்களை மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க. நான் ஒருத்தன் அவன் என்னாச்சு, அவரை இவரை பற்றி ஏதாவது அவன் சொன்னாலும் என்னால் உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியலையே. என்னால் உங்களை பற்றி அப்படி இவனுக்கு வஞ்சாம் கோவம் ஏன் சொல்ல முடியல? என்ன மாதிரி நீயும் போய் சொல்ல வேண்டியதானேன்றானோ. என்ன மாதிரி நீயும். அப்போனா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி நல்லவர் யாருமே இல்லைன்னு சொல்லுதே என்னவா? பொய். அது ஒன்றும் உண்மை கிடையாது. தேவன் பொய் சொல்ல மனமாற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை
காக்க கடவர். அப்படின்னா என்ன? ஆண்டவர் பாதுகாப்பு தான். நம்ம ஊரில் என்ன நினச்சின்னு வரோம், பெரிய கண்ணெல்லாம் வச்சுன்னு Z+ செக்யூரிட்டி. Z+ செக்யூரிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரே சத்தம், ரோடெல்லாம் சத்தம், எல்லாம் ஓடி வரேன் கிளாஸை விட்டு ஓடி வரேன். என்னங்க ரோடெல்லாம் ஒரே மவுண்ட் ரோட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே கலவரமாக இருக்குது. என்னங்க சொல்கிறாங்க, நம்ம பிரதமரை சுட்டுட்டாங்க. அப்போ இருந்த பிரதமர், பெண் பிரதமர் இருந்தாங்க பாருங்கள், பள்ளிக்கூடம் போய் எல்லாம் என்னங்க எங்கெங்கே சுட்டாங்க, யாருங்க சுட்டாங்க? வீட்டிலங்க, பிரதமர் வீட்டில். அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க, எல்லாம் துப்பாக்கி வச்சு நிற்கிறானே அவங்கள அவங்க யார் இவங்கள பாதுகாக்கணும், துப்பாக்கி வச்சு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கானோ, சலாம் அடிக்கிறோம், குட் மார்னிங் மேடம், அவ்வளோதான். குட் மார்னிங் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கத்தி துப்பாக்கியை காட்டுறேன், என்ன பண்ணுற, அவ்வளோதான், அவுட். அதோட பாதுகாப்பு யாருக்கு இருக்குது இந்தியாவில்? பிரதமரை விட பாதுகாப்பு யாருக்குன்னா இருக்குது இந்தியாவில்? அந்த அம்மா வீட்டில், பிரதமர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க. யாருன்னா உள்ளே போக முடியுமாங்களாம்? அந்த இடத்துல அவங்கள பாதுகாக்கணும்னு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க பாரு, பாதுகாக்கணும், துப்பாக்கி கொடுத்து, அந்த துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணாங்க? அப்போ உலகத்தில் நீங்கள் இருக்கிறதுல பெரிய பாதுகாப்பு வச்சா உண்மையான பாதுகாப்புன்னு சொல்ல முடியுமா? அதுதான் கர்த்தர் உன்னை காக்க. அதுதான் வாசிக்கணும், ஆண்டவரே நீர் தான் எங்களை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு. அது ஆண்டோடைய பிரகாசம் நம்ம மேலே இருந்தால் நம்ம வெட்கப்பட்ட போகாமல், தலை குனியாமல். எத்தனை பேருக்கு வெட்கப்பட்ட போகாமல் இருக்கணும்னு ஆசை இருக்குது? தலை குனியாமல் இருக்கணும்னு ஆசை இருக்கா? கர்த்தருடைய முகம் உங்கள் மேலே பிரகாசிக்கும் போது நீங்கள் தலை குனிய விடமாட்டார், வெட்கப்பட. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் கிருபையாக இருக்க, அவனுடைய கிருபை. எத்தனை பேருக்கு ஆண்டவருங்க மேலே கிருபையாக இருக்கணும்? ஆண்டோடைய இரக்கம், ஆண்டோடைய தயவு கிருபை மேலே இருக்கணும். இதை சொல்லு, இந்த ஆசீர்வாதத்தை கூறு, ஜனங்க மேலே சொல்லு, கர்த்தர் உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. கர்த்தருடைய முகம் பிரசன்னமாக்கினா என்ன அர்த்தம்? இங்கே இந்த கை குழந்தைங்க இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரிலன்னு நினச்சின்னு இருக்காதீங்க, சரியா? கை குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரிலன்னு நினச்சின்னு, நீங்கள் இப்படி தூக்கி இப்படி வச்சுன்னு இப்படி கொஞ்சம் இருக்கிறீங்களா, அது சிரிச்சுனே இருக்கும். சிரிச்சுனே இருக்குமா இருக்காதா? நீங்கள் இதை கையை வச்சுன்னு யாருக்கிட்டனா பேசினு இருங்க. இப்போ நான் தூணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே இருக்கிறேன், இன்னும் அங்கே பார்த்துன்னு இருக்கிற. நான் இங்கே இருக்கும்போது நீ அங்கே யாருக்கிட்டையோ என்னை பாரு அப்படின்னா உன் முகம் எங்கே இருக்கணும்? என் மேலே இருக்கணும்னு சொல்லுதா இல்லையா? அதுக்கு ஒன்றும் தெரில நினச்சின்னு இருக்காதிங்க, பார்த்துன்னு இருக்குது. அதுக்கிட்ட பேசுகிறீங்களா வேறு எங்கன்னா, அது கண்டுக்காமல் வேறு எங்கன்னா பார்க்குறீங்களா, அதுக்கு இவ்வளோண்டு இருந்தாலும் அதுக்கு தெரியும் உன் முகம் என் மேலே தான் இருக்கணும். அதுதான் சொல்லணும். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய முகம் உங்கள் மேலே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வேறு யாருன்னா பார்த்து உங்களை பார்க்கணுமா, வேறு யாருன்னா பார்த்துன்னு இருக்கணுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை. ஒரு அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்களாம், ரொம்ப நல்லா பாடகரவங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தும்போது அந்த குழந்தை எதாவது அழுச்சுன்னு வந்து என்ன செய்வாங்களாம், பாட்டு பாடினா குழந்தை அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்குமா. ஏன்னா இந்த அம்மா அவ்வளோ நல்லா பாடும். அந்த கை குழந்தை அழும் போதெல்லாம் வந்து அவங்க அம்மா பாடினாலே இது என்ன செய்யும்? ஐயோ அம்மா எங்கேயும் வெளியே போயிருக்க நேரத்தில் அவங்க புருஷன் இருந்தாரான் வீட்டில். அப்போ குழந்தை அழுச்சான். அடாடாடா இது அழுது என்ன பண்ணுறது? இது பாட்டு பாடினா இவர் வந்தாராம். இவர் வந்து பாட்டு பாட ஆரம்பித்தாராம். பாரு ஓன்னு கற்று தான் அது. யார் இவன் கழுத மாதிரி இங்கே வந்து கத்தின்னு இருக்கிறான்? அது கை குழந்தைக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கும். அதுக்கு தெரியுது, ஒழுங்காக பாட தெரிஞ்சவங்களுக்கும் பாட தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம். அது ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காது. அந்த கை குழந்தை அது ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஆள் வந்து என்ன நம்ம பாடலான்னு ஆரம்பிச்சாராம் பாரு. சும்மா ஓன்னு இவரே அலறி அடிச்சுன்னு பாப்பா வானாம்பா.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் உன்னையே கவனிக்கும். உன் கண்ணின் மணியைப் போல கர்த்தருடைய முகம் உன்மேல் இருப்பதாக. அதான் ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை கண்டுக்காமல் எங்கேயோ பார்த்துருந்த ஆசீர்வாதமா சொல். கர்த்தர் முகத்தை உன்மேல் உனக்கு சமாதானம். இந்த நாட்களில் தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 21:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை எத்தனை பேருக்கு இந்த மாதம் சமாதானம் வேணும்? சங்கீதம் 122:7 உன் அலங்கரத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான அமைதியாய் தங்கும் இடங்களிலும். இந்த மாதம் என் வீடு சமாதானமாக இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அந்த அளவு தான் சமாதானம். இந்த சின்ன சத்தம் அளவு இருந்துச்சோ அந்த அளவு தான் சமாதானமோ இருக்கும். சரி, இன்னும் நிறையா சமாதானம். எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதம் சமாதானம் வேணும்? எத்தனை பேருக்கு பூர்ண சமாதானம் வேணும்? நான் இனிமேட்டு ஒரு வாட்டி தான் சொல்லன்னு இருக்கு. உங்கள் விசுவாசப்படி உங்கள் ஆக உங்களுக்கு கொஞ்சம் வேணால் இப்போ எடுத்துன்னு போங்க. நான் எதுக்கு ஏற்றின்னு இருக்கணும்? உங்களுக்கு கம்மியாக இருந்தால் ஜாஸ்தியாக இருந்தால் உங்கள் பாடு அது. நான் அதை ஏற்றி விடணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் தானே கற்றணும், நான் கத்தின்னு இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் கீ கொடுத்து இன்னும் நிறையா சமாதானம், இன்னும் நிறையா செழிப்பு, இன்னொரு வாட்டி ஒரே வாட்டி விட்டுடலான்னு இருக்கிறேன். போய் வாங்கின்னு போங்கணும். சங்கீதம் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாத. ஆண்டவர் சொல்லதை கேட்கணுங்க. நீங்கள் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சேர்ந்து கலங்கி போகக்கூடாது. சில பேர் பயமுத்துறவங்களே இருப்பாங்க. ஒன்றும் இல்லாததெல்லாம் என்னவோ மாதிரி சொல்லி பயமுறுத்துறவங்க இருப்பாங்க. அதனால தான் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் தேவன் என்ன நீர் என்ன சொல்லுகிறீர்? கர்த்தர் தேவன் விளம்புவதை அவர் என்ன சொல்லுவார்? அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவங்க சமாதானம். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரோமர் 16 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால் கீழ் நசுக்கி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு இருப்பது. எபேசியர் 6:10-18 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் வல்லப்படும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உலகம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களுடைய பிரபஞ்சம் அந்தகார லோகாதிபதியோடு வானமண்டல் பொல்லாத ஆள் சேவனோடு நமக்கு போராட்டம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கும், சகலத்தையும் செய்து முடியத்தொள்ளாய் நிற்கும் திராணி உள்ளவர்களும் தேவனுடைய சர்வதத்தை எடுத்து சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொண்டவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலிட்டு பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கிடத்தை ரட்சணியன் என்னும் தலை சீராய் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எந்த சமயத்திலும் சகல விதமான விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்கு ஆப்பனும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்கும். இந்த நாட்களிலே தேவனுடைய சகல ஆயுதங்களை நாம் வைத்துக்கொள்ளும். த பிளஸட் வில் ஆஃப் காட் ஃபார் அவர் லைஃப்ஸ் நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமான தேவனுடைய சித்தம். முதலாவது ப்ராஸ்பெரிட்டி, ஆண்டுடைய சித்தம் என்ன? செழிப்பாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. மூன்றாவது ஃபிசிக்கல் ஆரோக்கியம். நான்காவது ப்ரேயர்ஸ் ஆன்சர்ட், பதிலளிக்கப்பட்ட
5வது ரிமூவிங் பேரிஸ், தடை நீக்கம். 6வது ஜஸ்டிஸ், நீதி. 7வது பீஸ், சமாதானம். இந்த மாதத்திலே இந்த எல்லா ஆசீர்வாதங்களை, இதுதான் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, இதுதான் தேவனுடைய சித்தம் என்று இந்த வசனத்தில் என்ன செய்யணும்? பிடித்து கொண்டு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. இந்த நாட்கள் இதெல்லாம் வைத்து நாம் ஜெபித்து உரிமை பாராட்டி இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களை குறித்து உம்முடைய ஆசீர்வாதமான சித்தம் அந்த தலைப்பிலே தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, உரிமை பாராட்டும்படி, விசுவாசத்திலே சுதந்திரிக்கும்படி கிருபை தருவீராக. நம்முடைய பிள்ளைகளை செழிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன், உன் ஆத்மா வாழ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாயிரு. எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன், தடைகளை நீக்கிற தேவன், எங்களுக்கு நீதியை செய்கிற தேவன், எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன், சுகத்தை தருகிற தேவன். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே வாசித்த ஒவ்வொரு வசனமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்திலே நிறைவேறும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ, நிச்சயமாக செய்வீர். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மை நிறைந்த மாதமாக, ஆசீர்வாதமான மாதமாக கட்டளையிடுகிறோம் ஆண்டவர். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் இந்த நாட்களில் விலக்கி கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க பண்ணும். குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷத்தை தாரும். எல்லா பலவீன நோய்களை அகற்றி போடுகிறார். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.